ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற லக்னோவில் அர்ஜுன் காஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் ருச்சி சவுகான்கிற 28 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தனியாக இருந்துட்டு வராங்க. இவங்க லோக்கலில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ருச்சிங்கிற பெண்மணியோட சொந்த ஊர் என்ன அப்படின்னா பிஜ்னூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர் லக்னோலேருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிராவல் பண்ணுற தூரத்தில் இருக்கு. ஸோ இந்த ருச்சிங்கிற பெண்மணியோட அம்மா அப்பா அவங்க குடும்ப உறவுகள் எல்லாமே அந்த ஊரில் இருக்காங்க. இவங்க மட்டும் லக்னோவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனரலா போலீஸ் வேலைனா நம்மளுக்கு தெரியும், அவங்க நேரம் அவங்களுக்கு சொந்தமானது இல்ல. சோ இவங்க எப்ப வேலைக்கு போறாங்கன்னு தெரியாது, ரொம்ப லேட் நைட் கூட வருவாங்க. அப்படித்தான் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி 2022ஆம் வருஷம் நைட்டு கரெக்டா 9 மணிக்கு இவங்களோட வேலை முடிஞ்சு ஒரு டாக்ஸி புக் பண்ணி தன்னோட வீட்டை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது அவங்க சொந்த ஊர்ல இருந்து இவங்க சிஸ்டர் இன்லா ஒரு ஃபோன் பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணுங்கிறாங்க. அப்போ இந்த ருச்சிங்கிற கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்பதான் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நைட்டு 11 மணி ஆகுது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால அந்த சிஸ்டர் இன்லா இந்த கான்ஸ்டபிளோட பேசுறதுக்கு நெடுநேரம் முயற்சி பண்றாங்க. நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஃபுல் ரிங்கு போய் கட் ஆயிருது. ஸோ அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஓகே, இந்த பெண்மணி ரொம்ப டயர்டா இருக்காங்க, நெடுநேரம் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோட டயர்டா தூங்கி இருப்பாங்க, சரி நாளைக்கு காலையில பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி காலையில 9 மணி கால் பண்றாங்க. அப்போ அவங்க ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. தட் மீன்ஸ் அவங்க ஃபோனே ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ருச்சிங்கிற பெண்மணியை அவங்களால ரீச் பண்ண முடியல. இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் இந்த ருச்சி சவுகான்கிற பெண்மணி எப்போவுமே தன்னோட குடும்ப உறவுகள் யார் கால் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி எல்லா காலையும் இக்னோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுனால அந்த சிஸ்டர் இன்லா கிட்ட ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த சிஸ்டர் இன்லா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ருச்சி சவுகான்கிற கான்ஸ்டபிள் கூட வேலை பார்க்குற இன்னொரு லேடி கான்ஸ்டபிளோட கான்டாக்ட் நம்பர் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ இந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டியூட்டி நிறைய பேத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவே கிடையாது. பட் இந்த ருச்சி நேத்து கிளம்பி போனவ இன்னைக்கு ஆக்சுவலா டியூட்டிக்கு வந்தாகணும், சண்டேனா கூட. பட் அவ டியூட்டிக்கு வரல. எனக்கே அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிகாஸ் ருச்சி எப்போ லீவ் எடுத்தாலும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லீவ் எடுப்பா. பட் இன்னைக்கு ஏன் அவள் சொல்லாமல் லீவ் எடுத்தான்னு எனக்கு தெரியல. அதுவும் எலெக்ஷன் டியூட்டிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்கங்கிற மாதிரி அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லும்போது இப்போ இந்த சிஸ்டர் இன்லாக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாயிருது. அப்போ அந்த சிஸ்டர் இன்லா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா? இப்போ அந்த ருச்சியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஓகேவா இருக்காங்களான்னு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த லேடிஸ் கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ நான் டியூட்டியில் இருக்கேன், எலெக்ஷன் டியூட்டிங்கிறதுனால நான் நகரக்கூட முடியாது, எனக்கு ஒரு 7-8 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும், நான் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி கான்ஸ்டபிள் தன்னோட டியூட்டியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் ஈவினிங் அவங்களோட வேலை முடிய விட்டு, சரி இவளை போய் பார்க்கலாம், ருச்சி ஏன் இன்னைக்கு வரல, ஒருவேளை உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனாங்க. பட் வீட்டோட கதவுகள் வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் அந்த ருச்சி சவுகான் வீட்டில் இல்லை. அப்போ அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் ஓனரையும் இந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாரு, இல்லப்பா அவங்க நேத்தே வரல. தட் மீன்ஸ் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியே அவங்க டியூட்டி முடிச்சு நைட்டு வீட்டுக்கே வரல. ஸோ இன்னைக்கும் நான் அவங்கள முழுவதுமாக பார்க்கல. மேபி அவங்க சொந்த ஊருக்கு பிஜ்னூருக்கு போனாலும் போயிருப்பாங்கங்கிற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. பட் இந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு நல்லா தெரியும், அவங்க சொந்த ஊருக்கு போகணும்னா 8 மணி நேரம் டிராவல் பண்ணணும். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் லீவ் இருந்தால் தான் இவங்க கம்ஃபர்டபுளாக டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். இப்போ எலெக்ஷன் டியூட்டிங்கிறதுனால யாருக்குமே லீவு கிடையாது. ஈவன் சண்டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ருச்சி சவுகான் அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை. பட் அவங்க வீட்டுக்கும் வரல, டியூட்டிக்கும் வரலன்னா இப்போ அந்த ருச்சி எங்க போயிட்டான்னு இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கே ஒரு பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்க, முந்தின நாள் அவங்களுக்கு கால் பண்ண அந்த ருச்சி சவுகானோட சிஸ்டர் இன்லாக்கு இவங்க திரும்ப கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வீட்டில் போய் பார்த்தேன்ப்பா, வீட்டில் அந்த பொண்ணு இல்லை,
ஆஃபீஸுக்கும் வரல, உண்மையிலேயே எங்க போனாங்கன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி இந்த லேடி கான்ஸ்டபிள் ஒரு பதட்டமா சொல்ல விட்டு, இப்போ அந்த சிஸ்டர் இன்லா கிட்ட மட்டுமல்ல, இந்த ஊர்ல இருக்கிற, அதாவது அவங்களோட சொந்த ஊர்ல இருக்கிற ருச்சி சௌகானோட குடும்ப உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிக்குது. என்னடா வீட்டுக்கும் வரல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலேனா பொண்ணு எங்க போயிருப்பானே. மறுநாளே அவங்க குடும்ப உறவுகள் பதறி அடிச்சுட்டு லக்னோக்கு வர்றாங்க. அப்படி லக்னோக்கு வந்தவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இதே லேடி கான்ஸ்டபிள போய் பார்க்குறாங்க. என்னப்பா ஆச்சு, ஏதோ தகவல் கிடைச்சதான்னு கேட்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, இல்லம்மா எங்க போனான்னு எனக்கே தெரியல, என்கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா, எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. அப்ப அந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருக்கணும், இல்ல இவங்க குடும்ப உறவுகள் என்ன பண்ணிருக்கணும், முறைப்படி ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். பட் இவங்க இந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டு ஒரு கான்ஸ்டபிள் மிஸ் ஆயிட்டாங்கன்னு சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறாங்க. இந்த மாதிரி இந்த கான்ஸ்டபிளை பத்தி யாருக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க போஸ்ட் போட்ட உடனே அந்த போஸ்ட் ஃபுல்லாவே சோஷியல் மீடியால வைரல் ஆகவிட்டு இந்த போஸ்ட்டை பத்தி போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிய வருது. எல்லாருமே பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கே இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லைன்னா, ஒரு போலீஸ் அதிகாரியை உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒரு பொதுமக்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? உங்களை நம்பி எப்படி பொதுமக்கள் வெளியில நடமாட முடியுங்கிற மாதிரி ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலையும் மக்கள் தவறா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப கடுப்பாயி இந்த போஸ்டர் போட்ட அந்த லேடி கான்ஸ்டபிளுக்கு ஒரு வார்னிங் கூட இஷ்யூ பண்றாங்க. இதுக்கப்புறம் மறுநாளே இந்த ருச்சி சௌகானோட குடும்ப உறவுகள் முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அப்படி அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணவன வழக்கம் போல ஒரு போலீஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா போலீஸ் அவங்களோட முழு ஃபோர்ஸையும் பயன்படுத்தி ருச்சி சௌகானா அப்ப தேட முடியல. அதுக்குரிய காரணம், அப்ப அந்த டைத்துல எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால எல்லா போலீஸ் அதிகாரிகளும் இந்த எலெக்ஷன் டியூட்டியில பிஸியா இருந்ததுனால யாருமே ருச்சி சௌகானா தேடுறதுக்கும் ரெடியா இல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கும் ரெடியா இல்ல. பட் அப்படி இருந்தாலும் சில போலீஸ் அதிகாரிகள் அவங்கள தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல இவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண 2 நாள் கழிச்சு, அதாவது இந்த ருச்சி சௌகான் காணாம போய் 5 நாள் கழிச்சு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் பண்ண ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, சார் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சாக்கடை இருக்கு சார், அந்த சாக்கடையில ஒரு பெண்ணோட சடலத்தை நாங்க பார்த்தோங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றாரு. உடனே ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு போறாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அங்க ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. இப்போ அந்த பெண்ணோட சடலத்தை எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்ணோட சடலத்துல இருக்கிற ஃபேஸ் வந்து இப்போ முழுவதுமா ரெகக்னைஸ் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் அந்த டைத்துல போலீஸ் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காணாம போயிருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிருக்கணும், இது ரெண்டையுமே சிங்க் பண்ணி பார்த்திருக்கணும், இல்ல லிங்க் பண்ணி பார்த்திருக்கணும். பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை பண்ணாம நேரா அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பிரேத பரிசோதனை முடிச்சுக்கிட்டு அந்த உடலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிணவரையில் வச்சிடறாங்க. அப்போ கூட அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணல. ஜெனரல் அந்த மாதிரி ஒரு உடல் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட சடலமும் கொடுக்கப்பட்ட அந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் ஒரு ஒத்து போதான்னு பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஈவன் இந்த ஸ்டெப்ஸை கூட போலீஸ் எடுக்கல. அதுக்குரிய மிகப்பெரிய காரணம், அப்போ எலெக்ஷன் டியூட்டியில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால இது ஏதோ ஒரு அனாதை பணம், இதுல போய் இப்போ எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிணத்தை பிணவரையில வச்சுட்டு போலீஸ் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ இது நடந்தது 17ஆம் தேதி. அடுத்து 19ஆம் தேதி இந்த காணாம போன ருச்சி சௌகானோட குடும்ப உறவுகள் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சார் என்னாச்சு சார், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆச்சு, என்னோட பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்டால் போலீஸ் ஆஃபீஸர் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப உறவுகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த நிலைமைனா ஒரு பொதுமக்கள் சாதாரண சிவிலியன் காணாமல் போனால் இவங்கெல்லாம் என்னப்பா கண்டுபிடிச்சி தரப்போகிறாங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இந்த ருச்சி சௌகானோட குடும்ப உறவுகளை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. நான் சொன்னேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்காதீங்க, 2 நாளைக்கு முன்னாடி சாக்கடையில் ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது யாருன்னு தெரியல. அந்த பெண்ணோட சடலம் இன்னுமே
மருத்துவமனையில் பிணவரையில் இருக்கு. இப்போ நீங்கள் அங்கே போய் ஏதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்ல விட்டு இந்த ருச்சி சௌகானோட குடும்ப உறவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டம் வர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, பார்த்துடலான்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கிற பிணவரைக்கு போகிறாங்க. அந்த பிணவரைக்கு உள்ள போகும்போது அவங்களோட இருதய துடிப்பு அதிகமாயிட்டே போகுது. கண்டிப்பா இங்க இருக்க போற அந்த சடலம் தன்னோட பொண்ணா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சடலத்தை பார்த்த அடுத்த நொடியே ஒட்டுமொத்த குடும்பமும் ஷாக் ஆயிட்டாங்க. சந்தேகமே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி சாக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி காணாம போன ருச்சி சௌகான்கிற இந்த கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது தெரிய வருது. வழக்கம் போல டியூட்டிக்கு போயிட்டு வந்த இந்த லேடிஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன ஆச்சு, அவங்க வீட்டுக்கு வராம எங்க போனாங்க, அவங்கள யாரு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி குப்பை மாதிரி ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டு போனாங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு நடக்கும், இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்கும்னு இந்த வழக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. அப்படி ருச்சி சௌகான்கிற இந்த கான்ஸ்டபிளுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ, ரொம்ப பிஸார் வித்தியாசமாக இருந்துச்சோ, அந்த ஸ்டோரியை நம்ம சேனலில் கேட்கணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சுங்க. நிறைய பேர் கேஸை ரெஃபர் பண்ணுறாங்க, பட் வெறும் நேமு ஊர் இப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த கேஸை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தகவல் கிடைக்குமோ அவ்வளவு தகவலையும் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் படித்து பார்த்து அந்த கேஸை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த ருச்சி சௌகான்கிற பெண்மணி லேடி கான்ஸ்டபிள ஒரு மிஸ்ஸிங் பர்சன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் தான் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வழக்கு கொலை வழக்கா மாற்றப்படுது. அதுக்குரிய காரணம் என்னன்னா, இந்த ருச்சி சௌகானோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்கள யாரோ ஒரு நபர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்குரிய தடயம் கிடைக்குது. ருச்சி சௌகான் எப்ப காணாம போனாங்களோ அதே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இரவே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மீடியாவுக்கு லீக் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு கான்ஸ்டபிள் கொலை செய்யப்பட்டாங்கிற தகவல் வெளியாச்சுனா மீடியாவுக்கு சொல்லவே வேணாம், 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸா போட்டு அடிச்சு தள்ளிடுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டபிளுக்கு இந்த நிலைமையா, போலீஸுக்கு நம்ம ஊர்ல பாதுகாப்பு இல்லையா, அப்ப பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, ஒரு போலீஸ் அதிகாரியை உங்களால பாதுகாக்க முடியலனா எங்களை எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க விட்டு இந்த வழக்கில் இதுவரைக்கும் எலெக்ஷன் டியூட்டியில பிஸியா இருந்த எல்லா போலீஸ் ஆபீசரும் ஒரு தனியா கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்கை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவப்பெயர் வந்துரும் சொல்லிட்டு போலீஸ் இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா எந்த ஒரு கொலை வழக்கிலையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட கடைசியில யாரு கான்டாக்ட்ல இருந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் அந்த வழக்குல முக்கியமான சஸ்பெக்டா உள்ள வருவாங்க. ஒண்ணு கடைசியில அவங்க யாருக்கிட்ட போன் பேசினாங்க, இல்ல யாரை நேர பார்த்தாங்க, இல்ல யாரு கூடயாவது சேட் பண்ணாங்களாங்கிற தடயங்கள் தான் முக்கியமான தடயமா பார்க்கப்படும். ஸோ போலீஸ் அப்படிதான் அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ருச்சி சௌகானோட போனோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. 12ஆம் தேதி அவங்க காணாம போறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கடைசியா பேசியிருக்காங்கன்னு செக் பண்றாங்க. இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி 12ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு ருச்சி சௌகானோட சிஸ்டர் எல்லாம் போன் பேசியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு நபர் கூட போன்ல பேசியிருக்காங்க. இப்போ அந்த நம்பரை போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு மேலும் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, கடைசியா இந்த ருச்சி சௌகான் எந்த நம்பர் கிட்ட பேசினாங்களோ அந்த நம்பர் கிட்ட பல முறை பல வருடங்களா பல மணி நேரம் பேசினதுக்குரிய தடயம் கிடைக்குது. தட் மீன்ஸ் ருச்சி சௌகான் கடைசியில யாரு கூட பேசினாங்களோ அந்த நபர் இவங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான நெடுநாள் அறிமுகமான ஒரு நபரா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது பத்மேஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு சொந்தமான நம்பர்னு தெரிய வருது. யார் இந்த பத்மேஷ் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவர் இந்த
லக்னோலேருந்து சில மணி நேரம் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிரதாப் கார்க் அப்படிங்கிற ஊர்ல ரெவென்யூ ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு ரெவென்யூ ஆஃபீஸருக்கும் லக்னோல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிளுக்கும் என்ன தொடர்பு? அவங்க எதுக்காக இவ்வளோ நேரம் போன்ல பேசியிருக்கணும்? அதுவும் இவங்க காணாம போறதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த கவர்மெண்ட் அஃபீஷியலோட அந்த லேடி கான்ஸ்டபிள் பேசினாங்கிற கொஸ்டின் வர ஆரம்பிக்குது. ஆப்வியஸ்லி இவங்களும் கவர்மெண்ட் அஃபீஷியல், அவரும் கவர்மெண்ட் அஃபீஷியல், வேலை நிமித்தமா கூட பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் இவரை பார்க்கறதுக்காக போலீஸ் போறாங்க. இப்போ அவர் ரெவென்யூ ஆஃபீஸருங்கிறதுனால கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல தான் தங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்து போய் மீட் பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு ருச்சி சௌகான்கிற பெண்ணை தெரியுமான்னு கேட்குறாங்க. ஏன், நல்லா தெரியுமே, அவங்க லக்னோவில் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை நிமித்தமாக பல நாள் அவங்க கூட நான் பேசிட்டு இருந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக அவங்க கிட்ட எப்போ பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஐ திங்க் நான் 12ஆம் தேதி நைட்டு பேசினேன் ஒரு வேலை விஷயமா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேசவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பர்சனல் தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லையே எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தொடர்பு இல்லையா, நாங்கள் அஃபிஷியலாக பேசுவோம் அப்படிங்கிறாரு. அவங்கள உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்னு கேட்குறாங்க. எனக்கு இப்போ ஒரு சில மாதங்களாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ போலீஸுக்கு தெரியுது அவங்க ஏற்கனவே இந்த ருச்சி சௌகானோட செல்போன்லேருந்து எடுத்த கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் பல நாட்களா, பல மாதங்களா, பல வருடங்களா பல மணி நேரம் ஃபோனில் பேசினதுக்குரிய தடயங்கள் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் 2 பேரும் வேலை நிமித்தமாக தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்றாரு. அப்பவே தெரியுது போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸுக்கும் இவர் சொல்ற வாக்கு மூலமும் முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால இந்த நபர்கிட்ட, பத்மேஷ்ங்கிற இந்த ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட ஒரு தவறு இருக்குன்னு இப்போ அவரை விசாரணை பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அவரை விசாரணைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே போலீஸ் பலவிதமான தடயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ருச்சி சௌகானோட கால் ரெக்கார்டு மட்டுமல்ல, இந்த பத்மேஷ் அப்படிங்கிற நபரோட செல்போன் லொகேஷனையும் எடுத்து வச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அவர் சாயங்காலம் அவரோட சொந்த ஊர்தான பிரதாப் கார்க் அப்படிங்கிற ஊர்ல இருந்து லக்னோக்கு வந்திருக்காரு. கடைசியில நைட்டு 10 மணிக்கு அவரோட செல்போன் லொகேஷனும் காணாம போன ருச்சி சௌகான் இவங்க 2 பேரோட செல்போன் லொகேஷனும் ஒரே இடத்துல இருந்ததுனால 12ஆம் தேதி அவங்க நைட்டு மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறதுனால இப்ப சந்தேகமே கிடையாது, பத்மேஷ்ங்கிற இந்த ரெவென்யூ ஆபீசர் தான் அந்த லேடி கான்ஸ்டபிளை கொலை பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பத்மேஷ்ங்கிற அந்த ரெவென்யூ ஆபீசரை கன்ஃபரண்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம அந்த லேடி கான்ஸ்டபிளை நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி சொல்றாரு. கொலை அப்படிங்கிறது கிரைமிலேயே உச்சக்கட்ட கிரைம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கொலைக்கும், ஒவ்வொரு இந்த கிரைமுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும். பத்மேஷ்ங்கிற இந்த ரெவென்யூ ஆஃபீஸருக்கும் இந்த லேடி கான்ஸ்டபிளுக்கும் என்ன தொடர்பு? 2 பேரும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. எதுக்காக அவர் இந்த லேடி கான்ஸ்டபிளை கொலை பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட புருவங்களையே உயர்த்த வச்சது. இந்த ரெவென்யூ ஆஃபீஸருக்கும் இந்த லேடி கான்ஸ்டபிளுக்கும் என்ன தொடர்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் 3 வருஷம் பின்னோக்கி பயணம் செய்யணும். 2019ஆம் வருஷம் தான் இந்த ருச்சி சௌகான்கிற பெண்மணி முதலா கான்ஸ்டபிளா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ண இடத்துல இன்னொரு கான்ஸ்டபிளை மீட் பண்றாங்க. அவரோட பேர் நீரஜ். அந்த நீரஜுக்கும் இந்த ருச்சி சௌகானும் பார்த்தவனே அவங்க 2 பேத்துக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. ஒர்க் பண்ற இடத்திலேயே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேரோட வீட்லையும் இவங்க காதலை சொல்றாங்க. சரி, 2 பேரும் வீட்லையும் சம்மதம் தெரிவிக்க விட்டு இவங்களுக்கு 2019ஆம் வருஷமே திருமணம் நடக்குது. ஸோ திருமணமாகி இந்த ருச்சி அண்ட் நீரஜ் அப்படிங்கிற 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அதாவது இவங்க 2 பேருமே ஒரே ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 2019ஆம் வருஷம் இறுதியில் என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேத்துக்கும் வேற வேற ஊர்ல டியூட்டி போட்டுறாங்க. ஸோ இவங்க இப்போ லக்னோல இருக்காங்க, அவங்க கணவர் வேற ஊர்ல இருக்காரு. ஸோ 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கூட 2 பேரும் டெய்லி போன்ல பேசிப்பாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டோ இல்லை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இவர் அங்க வருவார், இல்லை இவங்க அங்க போவாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு நல்லா இருந்துட்டு வருது. இந்த நேரத்துல தான் இந்த ருச்சி சௌகான்
தனிமையாக இருக்கும்போது அவங்களோட நேரத்தை கில் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பத்மேஷ் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வருது. இந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க. இது என்னமோ ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு சாதாரண ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டாக இருந்தால் கூட இந்த ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அவங்க வாழ்க்கையே தலைகீழாக திருப்பி போட போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், அவர் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க கூட கணவர் இல்லைங்கிறதுனால நெடுநேரம் இந்த நபர் கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம நிறைய கேஸில் வர்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு திருமணம் தாண்டிய உறவு ஏற்படுது. ஸோ இவங்க கணவர் வேற ஊரில் இருக்காரு. ஸோ கணவர்கிட்ட கூட பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வந்தாலே இந்த நேரம் பத்மேஷ்ங்கிற நபருக்கு தான் கால் பண்ணுறது, வீடியோ கால் பேசுறது, அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுறதுன்னு இவங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு அப்படியே போயிட்டு இருக்கு. பட் இந்த கணவர் நீரஜ்ங்கிற கான்ஸ்டபிளுக்கு தன்னோட மனைவி திருமணம் தாண்டிய உறவுல இருக்காங்கிறது அவருக்கு தெரியல. பட் ஒரு நாள் என்ன நோட் பண்றாருன்னா, ஃபேஸ்புக் அவர் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தன்னோட மனைவியோட ப்ரொஃபைலை பார்க்குறாரு. இந்த ருச்சி சௌகான் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் அப்படி ஹார்ட் விடுறது, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக கமெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த பத்மேஷ்ங்கிற நபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கணவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுட் வருது. தன்னோட மனைவியோட நடவடிக்கையிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ்றதுனால ஒரு நாள் ஓப்பனாகவே மனைவி கிட்ட கேட்டார், அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக ஃபேஸ்புக்கில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இன்கேஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இதோட கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கணவருக்கு இது தெரிய வர ஆரம்பிச்சிருது. மனைவி கிட்ட பிரச்சனை பண்றாரு. அப்போ இந்த ருச்சி சௌகான் என்ன பண்றாங்க, அந்த ரெவென்யூ ஆஃபீஸ் கிட்ட போய் சொல்றாங்க, போச்சு எல்லாமே போச்சு, என் கணவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னமோ உங்களோட ஜாலியாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு நினச்சியா, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ ஒன்று பண்ணு, உன் கணவரை டிவோர்ஸ் பண்ணிருங்கிற மாதிரி அந்த ரெவென்யூ ஆஃபீஸர் இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு. இவங்க சொல்கிறாங்க, நான் என்ன போய் அவர்கிட்ட எப்படி கேட்குறதுங்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி கேளு, எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும், நீ மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீ என்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிற, என்னோட ரொம்ப அப்யூசிவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக உள்ள தள்ளிடுவேன்னு சொல்லி உன் கணவனை நீ போய் மிரட்டு, அவன் கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் தருவான்னு இந்த ரெவென்யூ ஆஃபீஸர் ஐடியா கொடுக்குறாரு. இந்த பொண்ணும் மடத்தனமா அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு தன்னோட கணவர்கிட்ட போய் அதே மாதிரி கொடுக்குது. அவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. பட் அந்த நீரஜ்ங்கிற நபர் ஒரு மெச்சூரான பர்சன். சரி ஓகே, தான் ஒரு பொண்ணை காதலிச்சோம், திருமணம் பண்ணிக்கிட்டோம், பட் அந்த பொண்ணோட உணர்வுகள் நாளடைவில் மாற ஆரம்பிச்சிருச்சு. தான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ருச்சி இந்த பொண்ணு கிடையாது. ஸோ இனிமேல் அவ கூட வாழ்றதுல நம்மளுக்கு அர்த்தம் இல்லை, அவளும் நம்மளை மிரட்டல்ற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தன்னோட மனைவிக்கு டிவோர்ஸ் கொடுத்துறாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க விட்டு அந்த பத்மேஷ்ங்கிற ரெவென்யூ ஆஃபீஸரும் இவங்களும் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள எந்த இடைஞ்சலும் இல்லை. ஈவன் தனியாக ஒரு வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு லிவிங் டுகெதர் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நிகழ ஆரம்பிக்குது. இந்த ரெவென்யூ ஆஃபீஸர் பத்மேஷ்ங்கிற நபருக்கு ஏற்கனவே திருமணமாயிருக்கு. அவருக்கு பிரகதிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க, 2 பெண் குழந்தைகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் மறைச்சு தான் இந்த பெண்ணை ஏமாத்தி அவங்க கணவர்கிட்ட டிவோர்ஸ் பண்ணி வர வச்சு இப்போ அவங்களோட இவர் ஜாலியா ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த பத்மேஷ்ங்கிற நபரோட மனைவி பிரகதிக்கு இந்த கதை தெரிய வர ஆரம்பிக்க விட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. தன்னோட கணவர்கிட்ட கடுமையா சண்டை போடுறாங்க. நீ என்ன பண்ணுவே தெரியாது, அந்த பொண்ணு கிட்ட நீ கான்டாக்டை கட் பண்ணல, நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லும்போது இப்போ இவருக்கு என்ன, திருமணமாச்சு, 2 குழந்தைகள் இருக்கு, இது முக்கியமா, நம்ம ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி சைடில் ஜாலியாக இருந்தால் அவ முக்கியமானு பார்த்துட்டு இல்லை தனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ருச்சி சௌகான்கிற அந்த பெண் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜென்ரலாக ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சா அந்த இன்னொரு சைடில் இருக்க நபரால் 100% உணர முடியும். இப்போ இந்த ருச்சி சௌகான் அதை உணர ஆரம்பிக்கிறாங்க, இவர் இப்படி விலகி போறாருன்னு. பட் அதுக்குரிய காரணம் என்னன்னு நேருக்கு நேராக அவரை கன்ஃபரன்ட் பண்ணி கேட்கும் போதான், நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன்,
எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்காங்க, என் மனைவிக்கு தெரிய வந்துருச்சு, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விலக விரும்புகிறேன்னு சொல்ல விட்டு இந்த ருச்சி சௌகானுக்கு வந்தது பாருங்க கோபம். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க? நான் என் ஹஸ்பண்டோட இருந்தேன், உன்னை காதலிச்சேன், நீ சொல்லி தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன், இப்போ நீ உனக்கு திருமணம் ஆச்சுங்கிற, என் பொண்டாட்டி தான் முக்கியங்கிற, அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இப்போ நான் சொல்ற மாதிரி நீ செய்ய. அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோவேன், உன் வீடு முன்னாடி வந்து நான் தர்ணா போராட்டம் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவேங்கிற மாதிரி இந்த ருச்சி சௌகான் பத்மேஷுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சொன்னேன்னு தான் நான் என் கணவரை நீ சொன்ன டாக்டிஸை வச்சு டிவோர்ஸ் பாயிண்ட் வந்தேன்ல, இப்போ நீ ஒன்று பண்ண, இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், உன் கூட வாழன்னு கேட்குறேன், நீ போய் உன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்கிறது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த டிவோர்ஸ் நீ வாங்கிட்டு வரலைன்னா நான் உன்னை பிரச்சனை பண்ணி உள்ள தூக்கி வச்சு உன் பேரை கெடுக்காம விட மாட்டேன்டாங்கிற மாதிரி பயங்கர பிரச்சனை பண்ண விட்டு இவர் இப்போ 2 பக்கம் மாட்டிக்கிட்டாரு. மனைவியை மீறியும் வர முடியல, இந்த பொண்ணு கூடயும் வாழ முடியல, இவளை விட்டுட்டு வந்தா இவ பெரிய பிரச்சனை பண்றாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருதலை கொல்லியா முழிச்சிட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு தான் தெரியுமா நிறைய கேஸ்ல பார்க்குற மாதிரி, இதுக்கு ஒரே முடிவு அந்த பெண்ணை சைலண்ட் பண்றது. தட் மீன்ஸ் இந்த ருச்சி சௌகானை கொலை பண்றதை தவிர இந்த பத்மேஷிக்கு வேற வழியே தெரியல. அப்படி ஒரு நாள் கொலை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. நான் அந்த மாதிரி லக்னோவுக்கு ஒரு வேலையாக வந்துட்டு இருக்கேன், நம்ம திருமணத்தை பற்றி பேசணும், நீ நேராக வான்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வர சொல்கிறாரு. ஸோ லக்னோலேருந்து இந்த பத்மேஷுங்கிற ரெவென்யூ ஆஃபீஸர் தனியாக வரல, கூட நம்வார் சிங் அப்படிங்கிற அவரோட இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வராரு. இவங்களோட பிளான் ரொம்ப கிளியர், இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை கொலை பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ 10 மணிக்கு ரொம்ப டெசர்டரான ஒரு ஏரியாவில் மீட் பண்றாங்க. அப்போ இவங்க 2 பேரும் காரோட பின் சீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என் மனைவி விவகாரத்து பண்றதுக்கு, அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. உடனே 2 பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. ருச்சி சௌகான் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, என்ன நீ உடனே கல்யாணம் பண்ணு, உடனே உன் மனைவியை விட்டுட்டு வான்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. சரி சரி ஓகே கூல் டவுன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 2 பேரும் நம்ம டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூட வந்து தன்னோட ஃப்ரெண்டை போய் பக்கத்து இருக்க கடையில் ஒரு 2 டீ வாங்கிட்டு வர சொல்கிறார். அப்போ நைட்டு 10 மணி ஆகுது, அவரும் டீ வாங்கிட்டு வராரு. இவங்க 2 பேரும் காருக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டீயை குடித்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ருச்சி சௌகான்கிற இந்த லேடி கான்ஸ்டபிள் மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. தட் மீன்ஸ் இந்த நம்வார் சிங்குங்கிற கூட வந்த அந்த ஃப்ரெண்டு டீ வாங்கிட்டு வரும்போதே அதில் நிறைய மயக்க மாத்திரையை கொடுத்துக்கிறாரு. ஸோ அந்த மயக்க மாத்திரை கலந்த டீயை குடித்தவனையே இந்த பொண்ணு மயங்கி விழுந்துறாங்க. அப்போ இந்த ரம்வார் சிங் என்ன பண்ணுறாரு, காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த பத்மேஷ்ங்கிற ரெவென்யூ ஆஃபீஸர் காருக்குள்ளேயே வச்சு இந்த ருச்சி சௌகான்கிற பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணி முடிச்சவன ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ஒரு சாக்கடையில இவங்க உடலை தூக்கி போட்டு 2 பேருமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்ப அவங்க சொந்த ஊரான அந்த பிரதாப் கார்க்குங்கிற ஊருக்கு போயிடுறாங்க. ருச்சி சௌகான்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிளை கொலை பண்ண குற்றத்துக்காக பத்மேஷ்ங்கிற இந்த நபரையும் கூட அதுக்கு உடந்தையா இருந்த நம்வார் சிங்கிற அவரோட ஃப்ரெண்டையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காம இன்னொரு சின்ன திருப்பமும் நிகழ ஆரம்பிக்குது. நான் இந்த பத்மேஷ்ங்கிற ரெவென்யூ ஆஃபீஸருக்கு பிரகதிங்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன பிரதர் சொல்றீங்க, இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, இவர் போய் கொலை பண்ணிட்டு வந்தா அவங்க ஒய்ஃப் எப்படி அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, 12ஆம் தேதி இவர் அந்த ருச்சி சௌகானை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புறாரு. அப்போ அவங்க மனைவி பிரகதி கேட்குறாங்க, என்னங்க லேட் நைட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் அந்த ருச்சி சௌகான்கிற பெண்ணை பார்க்க போறேன், நம்மளோட எல்லா பிரச்சனைக்கு இன்னைக்கு முடிவு கட்ட போறேங்கிறாரு. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, அவளை கொலை பண்ண போறேங்கிறாரு. ஆகா, ரொம்ப அருமையான முடிவாச்சே, பார்த்து சூப்பரா பண்ணிட்டு வாங்கன்னு ஏதோ போருக்கு போற ஒரு கணவனை வாழ்த்தி அனுப்புற ஒரு மனைவி மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ண போறத அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணி இவர் அனுப்பி வச்சிருக்காங்க. பிரகதி நினைச்சா அங்கேயே இவருக்கு அட்வைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிருக்க முடியும், இல்ல அப்ப போய் போலீஸ்ல போய் தகவல் சொல்லிருக்கலாம். பட் இவங்க தன்னோட கணவரை கொலை பண்றதுக்கு தூண்டுதலா இருந்ததுக்குரிய காரணத்துக்காண்டியும் அந்த கொலையை இவங்க தடுக்க முயற்சி பண்ணலங்கிற காரணத்துக்காண்டியும் இப்ப பிரகதிங்கிற இந்த மனைவியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை லக்னோ நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இவங்க 3 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கேஸுக்கு 100% முழு காரணமே ருச்சி சௌகான் அப்படிங்கிற இந்த பெண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமணத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியால ஒரு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட பழகுறாங்க, தவறா பழகுறாங்க. பட் அவன் சொன்னான்னு மடத்தனமான ஒரு ஐடியாவை எடுத்துட்டு தான் காதலிச்சு திருமணம் பண்ண அந்த நபர்கிட்ட இருந்து இவன் தன்னை கல்யாணம் பண்ணி
பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் திருமணமானவனு தெரிஞ்சு அவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இவங்க வாழ்க்கையை இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க, இப்படி நல்ல நீட்டா நூடுல்ஸ் மாதிரி இப்படி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்த வாழ்க்கையை ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஆக்கி இவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் கடைசியில இவங்களுக்கு ஏற்பட்ட மரணத்துக்கும் முழு பொறுப்புமே ருச்சி சௌகான் அப்படிங்கிற இந்த பெண்மணி தான். பட் அதுக்காக ஒருத்தவங்க தவறு பண்றாங்க, இந்த மாதிரி திருமணம் தாண்டிய உறவுல இருக்காங்களோ அதுக்காக கொலை பண்றது நியாயமா? கண்டிப்பா கிடையாது. அந்த இடத்துல அந்த பத்மேஷ்ங்கிற நபர் இந்த கொலையை பண்ணியிருக்கவும் கூடாது. அதே டயத்துல அவங்க மனைவியும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேபி உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் கொலை பண்ண போறப்பையா தன்னோட கணவனை தடுத்திருக்கணும். பத்மேஷ்ங்கிற நபரும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கொலை பண்றது தவிர வேற வழி இல்லைன்னு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா அவங்க மனைவியும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி கொலை பண்றவங்களை பார்த்தா நான் போன கேஸ்ல கூட சொல்லியிருந்தேன், ஏன்பா எப்படிப்பா நீங்க திங்க் பண்ணி பண்றீங்க, நீலாம் ஒரு ரெவென்யூ ஆஃபீஸரா? இந்த காலத்துல ஒரு கிரைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் எவிடன்ஸ் இருப்பாங்க, கண்ணு முன்னாடியே ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இல்லாம இருந்தா கூட உள்ள போய் தோண்டி எடுத்து எவ்வளவோ ஃபாரன்சிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படியோ இருக்கிற கேஸ்லாம் சால்வ் பண்றாங்க. இவங்க என்னன்னா மடத்தனமா செல்போன் சிக்னல் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. ஒரு கடைசியில அந்த பொண்ணு இவனுக்கு தான் கால் பண்ணிருக்கா, 3 வருஷம் இவங்க கூட தான் தொடர்புல இருந்திருக்கா, எல்லாமே தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா மறுநாளே போலீஸ் உன் வீட்டு கதவை தான் தட்டுவான்னு உனக்கு தெரியாதா? இவங்களாம் எந்த தாட்ல இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எப்படி தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க? நான் சொல்றேன், கண்டிப்பா இப்படிலாம் திடீர்னு ஒரு 3-4 வருஷம் ஒரு பழக்கத்தில் இருந்துட்டோ இல்ல ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு கிரைமை பண்ணீங்கன்னா கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சில கேஸ்ல கிரைமை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணு தனியா நடந்து போறா, அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்காது. திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணா இந்த கிரைமுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஓகே, அந்த பொண்ணு மேபி ஒரு டெசர்ட் ராங் பிளேஸ் அட் த ராங் டைம்னு வச்சுக்கலாமே. இல்லை அந்த பொண்ணு இப்போ நாளில் ஒரு மக்கள் நடமாடுற ஒரு ஸ்ட்ரீட்லேயே நடந்து போயிட்டு இருக்கு, அப்போ போய் காருக்குள்ளே கடத்திட்டு போய் இந்த பொண்ணை கொலை பண்ணா இந்த இடத்துல கொலை பண்ண அந்த குற்றவாளி தான் இந்த கிரைமுக்கு ரெஸ்பான்சிபிள். பட் இந்த கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஸை எப்படி ஈஸியாக நம்ம சம் பண்ணலாம், எப்படி ஒரு வார்த்தையில் சொல்லலாம்னா இந்த கேஸில் இன்வால்வ் ஆன எல்லாருமே காரணம், எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் காரணம். இந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒருத்தங்க கூட லிங்க் ஆயிருக்கா, அது காரணம். அவனும் திருமணம் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு லிங்க் ஆயிருக்கான், அதுவும் காரணம். சோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடியுதான்னு பார்த்தா அவங்க மனைவி என்ன பண்ணிருக்கணும், அவங்களா ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவங்களும் இதை என்கரேஜ் பண்ணதுனால தான் இந்த கொலையே நடந்திருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த கிரைமுக்கு இதுல இன்வால்வ் ஆன 3 பேருமே ரெஸ்பான்சிபிள். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.